நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, பாதிக்கும் போதுதான் நான் சொல்றதும் உனக்கு புரியும். பிளாஸ்டிக் தயாரிப்பான், அந்த கழிவை கொண்டு நம்ம ஆத்துல ஊத்துவான், கிணத்துல ஊத்துவான், குளத்துல ஊத்துவான், குழிய தோண்டி ஆழ்குழாய் கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊத்திட்டு போயிடுவான். நிலம் நஞ்சாயிரம், நீர் நஞ்சாயிரம். இந்த ஆலை கழிவு, பாலாறு தண்ணி, காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுர நுரையா தண்ணி வருத. அப்படிதான் இதுக்கு முன்னாடி வந்துச்சா? தண்ணி வருதா, நுரை வருதா? இங்க இருக்கிற அமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கு மக்கள் நிறைய சோப் போட்டு குளிச்சு விடுறாங்கன்ட்டான். இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே ஒண்ணு என்ன செய்யறது? என்ன செய்யறது? தர்மாக்கோளை விடுறது, கடல்ல மீன் வளத்தை பெருக்கிறோம்னு சட்டியில மீனை வச்சு மீனுக்குள்ள கடலுக்குள்ள விடுறது. டே, இவங்களெல்லாம் எங்கடா கண்டுபிடிப்பீங்க? தேடி தேடி பார்த்து ஓட்டு போடுறீங்களா நீங்க? இவங்கள எப்படி? இந்த சிற்காடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப கர்நாடகால இருந்து, ஆந்திரால இருந்து இந்த பாலாற்று தண்ணியை திறக்கும் போது என்ன பண்றான்னா, அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான். நமக்கு தண்ணியை திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான். அது வரும்போது அப்படியே நுரையா வருது. அப்ப அந்த நுரை என்ன பண்ணுது? அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலை கழிவு நஞ்சு போய் படியுது. அதுல விளையிறது நஞ்சா விளையும். அதை சாப்பிட்டா நீ விஷத்தை சாப்பிடுறியா, உணவை சாப்பிடுறியா? யோசிச்சுக்க. இந்த கரையில ஓடுற நதியில இரு கரையிலையும் மானு, மயில், கொக்கு, குருவி, யானை, காட்டெருமை, சிங்கம், புலி, கரடி, காக்க, கொக்கு எல்லாம் அந்த நீரை தான் குடிக்குது. அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போகுது. அததான் நீ ஆழ்குழாய் கிணறு போட்டு அல்லது கிணறு வெட்டி குடிக்கிற. இப்ப தண்ணி குடிக்கிறியா, விஷத்தை குடிக்கிறியா? இப்ப இந்த ஆலை தண்ணி எங்க ஊத்துவான்? அங்கதான் ஊத்துவான். போய் பாரு, நொய்யலார என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு போற. போய் பாரு, வைகையை போய் பாரு. வாடா என் ஊருக்கு, வைகைக்கு வாடா, என்னோட வந்து பாரா. ஒண்ணும் கிடையாது உனக்கு, ஒண்ணுமே கிடையாது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இன்னும் ஒரு முறை இங்க பாரு. உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல. அரை